सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। 67வது ஸ்லோகம். ஜனகஸ்ய வசஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மனுஹ மகாமுனிஹி தனுர்தர்சய ராமாய இதி ஹோவாச்ச பார்த்திவம். ஜனகருடைய வார்த்தையை கேட்டு ஜனகர் அந்த வில்லினுடைய கதை தங்கிட்ட வில்லு எப்படி வந்தது, சீதையை எப்படி வீரிய சுல்கையா வச்சு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஜனகர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு விஸ்வாமித்திரன் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லல, தனுர் தர்சய ராமாய, ராமனுக்கு அந்த தனுசை காட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதிகோ உவாச்ச பார்த்திவம், இதி பார்த்திவம் உவாச்ச அப்படிங்கிறதாக ராஜாவை சொன்னார். பார்த்திவம் ஜனகன். இந்த இடத்துல ராமாய இதி அப்படிங்கறதுலாம் சந்தி வரல, அந்த இடத்துல சந்திகி ஐச்சிகா அப்படின்பா, அதாவது மூணுன்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ததஸ்த ராஜா ஜனகா சசிவான் வியாதி தேசக தனுர் ஆனீயதாம் திவ்யம் கந்தமால்யானு லேபிதம். அதுக்கப்புறம் ராஜா ஜனகா என்ன பண்ணார், சச்சிவான் வியாதி தேச, தன்னுடைய சச்சிவான் மந்திரிகளை வியாதி தேச கட்டளையிட்டார். அப்படிங்கறது என்ன அர்த்தம்னா சந்தோஷத்தோட இந்த முத்துவாக்குள்ள தனுசை கொண்டு வந்து காமி. ஏன்னா அந்த தனுசை சீதை வீரிய சுல்கன்னு சொன்னப்புறம் யாரும் அந்த தனுசுக்கிட்டே வரல, தனுசுக்கிட்டே வர முடியல. ஏற்கனவே வந்த ராஜாக்கள்லாம் சண்டை போடும்போது தோத்து போயாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால என்ன ஆயிடுத்து, யார் அந்த தனுசு எடுக்க போறான், யார் அந்த தனுசு வளைக்க போறான், அந்த தனுசுல நான் ஏத்தணும் அப்படிங்கறதுலாம் கூட, அம்பை ஏத்தணும் அப்படின்லாம் கூட சொல்லல, தனுசை வளைக்கணுங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ யாரால தனுசை எடுக்க முடியும், யாரால வளைக்க முடியும், அதனால அவருக்கு மனசுக்குள்ள சீதை கல்யாணம் ஆகுமோன்ற ஒரு கவலை வந்துருச்சு. ஸோ அதனால என்ன எடுத்து தனுசு கொண்டு வந்து ராமருக்கு காமின்னு விஸ்வாமித்திரரே சொல்றாருன்னு உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய இல்ல சிவன்கள்லாம் வரன் வாங்கி வசிஷ்டத்தை சண்டை போடுறதுக்காக எல்லா விதமான அம்புகள் வரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா இல்லையா, அஸ்திரங்கள்லாம் கத்துட்டு இருக்காரு இல்லையா. அதனால வியாதி தேசக சந்தோஷத்தோட என்ன பண்ணார், சச்சிவான் தன்னுடைய மந்திரிகளை பார்த்து கூப்பிட்டு சொன்னார், தனுர் ஆனீயதாம் திவ்யம் கந்தமால்ய அனுலேபிதம். கந்தமால்ய அனுலேபிதம், சதரங்கள்லாம் இடப்பட்டு புஷ்பங்கள்லாம் சாத்தப்பட்டு பூஜையில இருக்கக்கூடிய திவ்யம் தனுகும் ஆனீயதாம், அந்த திவ்யமான தனுசு கொண்டு வரப்படட்டும் அப்படின்னார். ஜனகேன சமாதிஷ்டாக சச்சிவாக பிராவிஷன் புறம். ஜனகேன சமாதிஷ்டாக, ஜனகராலே கட்டளையிடப்பட்ட அமாத்தியர்கள் இருக்காலே, பிராவிஷன் புறம் எல்லாரும் யஜ்ஞவாட்டத்துல, என்ன ரிஷி என்ன பண்ணிருக்கா, யஜ்ஞவாட்டத்துல ரிசீவ் பண்ணிருக்கா. ஸோ யஜ்ஞவாட்டத்துல இருந்துட்டு இருக்கா. இங்க இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிராவிஷன் புறம் ஊருக்குள்ள போனாங்க. ஏன்னா தனுஷ் ஊருக்குள்ள அரண்மனையில இருக்கு, அதனால அது ஊருக்குள்ள இருக்கு. அதனால அவ ஊருக்குள்ள அதை எடுத்துட்டு வரத்துக்கு போனான். தத்தனு புரத கிருத்வா நிர்ஜக்முர் அமிதௌஜசா, அதாவது தத்தனுகு புரத கிருத்வா, அந்த தனுசை முன்னிட்டு கொண்டு அமிதௌஜசா, அவங்கள சாதாரண ஆள் இல்லை, எல்லாருமே ரொம்ப பெரிய வீரர்கள். நிர்ஜக்முகு, நிர்ஜக்முனாக்க வெளியில, அதாவது யஜ்ஞவாட்டத்தை அடைந்தார்கள். எங்க ராமலட்சுமணன் விஸ்வாமித்திரர் எல்லாம் இருக்காளோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த தனுசை எப்படி எடுத்துன்னு வராங்கிறது சொல்றார். நிருணாம் சந்தானி பஞ்சாசத்து வியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்டசக்ராம் தாம் சமூகுஸ்தே கதஞ்சன தாமாதாய சமஞ்சூஷாம் ஆயசீம் எத்திர தத்தனுகு சுரோபமம் தே ஜனகம் ஊச்சுர் நிருபதி மந்திரிணா. நிருணாம் சதானி பஞ்சாசத், அதை அந்த தனுசு எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னா, நிருணாம் சதானி பஞ்சாசத், நூறுகளுடைய 50 100, அதாவது 5000 பேர் அந்த தனுசு இழுத்துன்னு வரதுக்கு 5000 பேர் தேவையா இருந்தது. அந்த 5000 பேரும் சாதாரணமான ஆளார். வியாயதானாம், ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு 50 பில்டப், அதாவது நல்ல நீளமா அவசரமா இருக்கிறவங்க, நல்ல பல புஷ்டியா இருக்கிறவங்க, சாதாரண ஏனோ தானோன்னு இருக்கிற ஆசாமிங்க இல்ல. வியாயதானாம், நீண்ட தீர்க்கமான காத்திரங்களை உடையவர்கள். மகாத்மனாம், மகாத்மான இந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க பிரசம்சனீய பிரயத்தனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் இருக்கு, ரொம்பவும் எல்லாரும் கௌரவிக்கப்படக்கூடிய அளவுல, எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய அளவுல வேலை செய்யும் சக்தி வாய்ந்தவர்கள், முயற்சி வாய்ந்தவர்கள். அதாவது என்ன ஒண்ணா 4 பேர் ஒரு வேலையை செய்யும் போது நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், வேலை செய்யற மாதிரி காமிச்சுப்பான். அந்த மாதிரி இந்த ஒரு கதை ஒண்ணு சொல்ல பருவோம்.
ராஜா வந்து மந்திரி ராஜாவுக்கும் இது வந்து சந்தேகம் வந்தது. எல்லாரும் வந்து என்ன பண்ணான்னா, ராஜா சொன்ன கட்டளை எல்லாரும் கேட்பான் அப்படின்னு ராஜா சொல்றான். நம்ம ஊர்ல எல்லாரும் ஜனங்கள்லாம் நல்லவா, நான் சொல்ற கட்டளையும் கேட்பா, எந்த தப்பும் வராது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு மந்திரி சொல்றான். கேட்க தயாரா இல்ல. இதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் நடக்க போறது. அந்த யாகத்துக்கு நிறைய பால் தேவையா இருக்கு. அதனால என்ன ஆகணும், ஒரு பெரிய கொப்பரை வச்சிருக்கோம். அதுக்குள்ள சகலமான பேரும் வந்து என்ன பண்ணணும், ஆளுக்கு தலா 1 லிட்டர் பாலை ஊத்திட்டு போகணும் அப்படின்னு கட்டளை இட்டாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்ட்டு எல்லாரும் பண்ணி ஆகணும்ட்டு. மேல கொப்பரையில என்ன இருக்குன்னு இருந்து எட்டி தான் ஊத்தணுமே ஒழிய மேல இருந்து ஊத்த முடியாது, பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாது. படிக்கட்டு வழியா ஏறி ஊத்துறோம். எல்லாரும் என்ன நினைச்சா, எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நம்ம தண்ணி ஊத்தினா என்ன வந்தது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த கொப்பரை முழுக்க வெறும் தண்ணி தான் இருந்தது. ஏதாவது கொஞ்சம் பால் இருந்தா கூட பரவாயில்ல, வெறும் தண்ணி தான் இருந்தது. ராஜா சொன்னா, நீங்க சொன்ன கட்டளையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட ரெடியா இல்ல. மொத்த ரெடியா இருந்தாலாவது பரவாயில்ல, ஒரு ஆள் கூட ரெடியா இல்ல. எனக்கு ஒரு ஆள் ரெடியா இருந்தா கொஞ்சமாவது இதுல என்ன இருக்கும், வெள்ளை கலர் இருந்திருக்கும். இப்ப வெறும் தண்ணி தான் இருக்கு பாருங்க. ஏன்னா பொறுத்தையா இருக்கு தெரியாது அப்படின்னு, நம்ம பண்றது பொறுத்தையா இருக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தா அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தனக்கு எது சௌரியமோ, தனக்கு எது நல்லதுன்னு படுறதோ, தனக்கு எது தோன்றதோ அதை தான் பண்ணுவானே ஒழிய சட்டப்படி நடந்துப்பாங்கிற நிர்பந்தம் இல்ல. அதாவது ரகசியமா இருக்கும்போது, ரகசிய கிருதானாம் பாப்பங்கள்ல வந்து என்ன பண்றோம், பிராயசித்தம் பண்ணும்போது ரகசிய கிருதானாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. ஏன்னா ரகசியமா இருக்கும்போது யாரும் பார்க்க மாட்டா அப்படிங்கறதுனால நம்ம பண்ற பாபம் தெரியாது, தெரிய போறது இல்ல, யாருக்கும் தெரிய போறதுனாக்க நம்மளுக்கு அதனால ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களோ அவமானமோ இருக்காது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது இல்லையா. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எந்த சட்டத்தை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணாக்க, என்ஃபோர்ஸ் பண்ணல ஜனங்க ஃபாலோ பண்ணலைன்னா அது எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கணும். அதனால வெறும்ன போட்டுன்றது பிரயோஜனம் இல்ல அப்படின்னா. சோ மகாத்மா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னாக்க, 4 பேர் வேலை செய்யும் போது நடுவுல ஒருத்தன் வேலை செய்யற மாதிரி காமிச்சுக்கிறோம் இல்ல. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா புறத்தியாரால போற்றப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய செயல்திறனை உடையவர்கள். அது இந்த இடத்துல மகாத்மாங்கிறதுக்கு அர்த்தம். மஞ்சூஷாம் அஷ்டசக்கராம், அந்த இது இருக்கு பாருங்க, அது பேர் என்ன, வில்லு. அந்த வில்லு வச்சிருக்கிற பொட்டி, மஞ்சூஷானா பொட்டி. அந்த பொட்டி இருக்கே, அந்த பொட்டி வந்து 8 சக்கரங்கள் வச்சு இழுக்கப்படக்கூடிய வண்டி. இப்ப நம்ம பார்க்கும்போது இப்பெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லருக்குலாம் இது பண்றோம் இல்லையா, 16 வீல்டு ட்ரெய்லர், 8 வீல்டு ட்ரெய்லர்னு. அப்பவே இதுக்கு எவ்வளவு இது போகணும், ஒரு சேசிஸ்க்கு எவ்வளவு இது இருக்கணும், வீல் இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கா. அஷ்டசக்கரம், 8 சக்கரம் வச்சாதான் இந்த வில்ல கொள்ளும், இந்த வில்ல இழுக்க முடியும், ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அஷ்டசக்கரம். தாம் சமூகத்தே கதஞ்சன. வேற ஒருத்தர் என்ன சொல்றாருனாக்க, இந்த வில்ல வந்து அடியில 8 சக்கரம் இருந்தது, ஆனா கையால இழுத்துன்னு வந்தாங்க. அதாவது அது வேற ஏதோ பொட்டியில வச்ச மாதிரி இல்ல, வெறும்னு இருக்கும். அது சக்கரம் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு தூக்கிறதுக்காக தானே ஒழிய, பட் இழுத்துன்னு வர வேண்டி இருந்தது, கையால தான் இழுத்துன்னு வர வேண்டி இருந்தது அப்படிங்கறதுக்காக. அது எந்த மாதிரி ஒரு இதை அவர் வண்டி வச்சுருக்கான்னு தெரியல, எங்கேயாவது பார்க்கணும். அதை சமூகங்கிற வார்த்தைக்கு இழுத்துன்னு வந்தார்கள்னு அர்த்தம். சோ வண்டி இழுத்துன்னு வந்தார்கள், இல்ல வில்ல இழுத்துன்னு வந்தார்கள். தாமாதாய சுமஞ்சூஷாம், சுமஞ்சூஷாம் ரொம்ப வசதியான பொட்டி. ஆயசீன், ஆயசீன்னா இரும்பினால் ஆனது. அதுல ஒரு வியாக்கியம் எழுதுறார், ஆயசீங்கிறது வெறும் இரும்பு மட்டும் இல்ல, அஷ்டலோகத்தினால ஆன இரும்புன்ட்டு. சாதாரணமா இந்த கோவில் விக்கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சலோக விக்கிரகம்னு சொல்லுவா. 5 லோகங்களால கலந்து பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி பண்ணினது ரொம்ப நாள் நிற்கும், நன்னாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ன எடுத்துனாக்க, இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அஷ்டலோகத்தினால ஆன இரும்பு, அதனால ஆன பொட்டி. வெறும் இரும்பு மட்டும் இல்ல, அதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ அலாய் எல்லாம் சேர்த்திருக்காங்க. அதுல இன்னும் ஒரு 7 அலாய் அதோட சேர்ந்திருக்கு, 7 மெட்டல் சேர்ந்திருக்கு. அதனால அஷ்டலோகத்தினால ஆன இரும்புக்கு பேரு ஆயஸ். சாதாரணமா ஆயஸ்னாலே இரும்புன்னு அர்த்தம். இரும்புனால ஆனதுங்கிறதுக்கு ஆயசி அப்படின்னு சொல்லுவா. ஆயசின்னா வெறும் இரும்பையும் குறிக்கலாம், ஆனா இரும்பு குறிக்கல, அஷ்டலோகத்தினால ஆனது. துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக இருக்கிறதா இருக்கும். இப்ப இது இருக்கு பாருங்க, ஹைதராபாத் இது அலகாபாத் பில்லர் மாதிரி. தாமாதாய சுமஞ்சூஷாம் ஆயசீன் தத்ர தத்தனுகு சுரோபமம் தே ஜனகம் ஊச்சுர் நிருபதி மந்திரினஹா. நிருபதி மந்திரினஹா, ராஜாவோட மந்திரிகள் எல்லாம் சுரோபமும் ஜனகம் ஊச்சுகு, தேவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஜனகன் இருக்கான் இல்லையா, அந்த ஜனகனை பார்த்து சொன்னாலாம். இதம் தனுர்வரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜபிகி மிதிலாதிப ராஜேந்திர தர்சனீயம் எரிச்சசி. அவ எல்லாரும் சொன்னாலாம். அந்த வார்த்தைகள் இருக்கே, ராஜன், சாதாரணமா ராஜா வந்து பலவிதமான நிருபதி, ஹே நிருப அப்படின்னு சொல்லலாம், ஹே நிருபதே, ஹே பூமி பால அப்படின்லாம் சொல்லலாம். இந்த நிருபதி பூமி பால அப்படிலாம் சொன்னா என்ன அர்த்தம்னாக்க, வெறும் ராஜான்னு அர்த்தம் கிடைக்கும்.
ராஜன்கிற வார்த்தை எப்படி அர்த்தம் கிடைக்கிறதுனா, ராஜா பிரகிருதி ரஞ்சனாத், யார் வெல்ஃபேர் ஸ்டேட் நடத்துறானோ, யார் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சவாளா இருக்கானோ, அதுக்காக அவ சொல்றபடி எல்லாம் கேட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை, ஜனங்களுக்கு நல்லவனாவும் இருக்கணும். பிரஜானா சிகாயச்சு சுகாயச்சு அப்படின்பா. அதாவது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது, சுகத்தை கொடுக்கும்போது சிலது நல்லதை பண்ணாம போயிடும். அதாவது ஜனங்களுக்கு என்ன ஆகும், ஜனங்களுக்கு அது பிரீத்தியை கொடுக்கும், ஆனா அது ட்ரெஷரிக்கு நல்லதா இருக்குமா சௌரியமா இருக்குமான்னு சொல்ல முடியாம இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஜனங்களுக்கும் நல்லதா கொடுக்கணும், லாங் ரன்லயும் நாட்டுக்கும் நல்லதா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஜனங்க எல்லாரும் என்ன ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு லாங் ரன்ல நல்லதா இல்லாம இருந்ததுன்னா, ஸோ லாங் ரன்ல எது நல்லதோ அதை தன்னுடைய ஜனங்களை ஏத்துக்க வைக்கிறவன் யாரோ அவனுக்கு பேர் தான் ராஜான்னு பேரு. பாக்கி பேர்லாம் வெறும் சத்திரியன் தான். ஸோ ராஜாங்கிற வார்த்தை உண்மையில யாருக்கு அப்ளை ஆகும்னாக்க, ஜனங்களுக்கு நல்லதை மட்டும் பண்ணி ஜனங்களுக்கு ஜனங்களால விரும்பப்படுறவனா மட்டும் இல்லாமல், ஜனங்களுக்கு லாங் ரன்ல, நாட்டுக்கு லாங் ரன்ல எது நல்லதா இருக்குமோ, ஹிதம் எதுவோ ஹிதத்தை சுகமாக ஏத்துக்கும்படி வைக்கக்கூடியவன். அதான் சர்வ அனுராக விஷயி பூதா. எல்லா ஜனங்களுடைய அனுராகம், ஆசை, அன்பு இருக்கே, அதுக்கு யார் விஷயமா இருக்கானோ அவனைத்தான் ராஜா அப்படிங்கிற சப்தத்தினால குறிக்கலாம். பாக்குபடி நம்மள ஆள்றவன் அப்படிங்கிற சென்ஸ்ல குறிக்கிறதா இருந்தா நிருபதி, பூமி பாலகா, அச்சத்திரி அப்படின்னு போயிடும். அதனால இவனை பார்த்து என்ன பண்ணாங்க, ராஜன், எங்க எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமா இருக்கிறவனே, எங்களுக்கு பிதா மாதிரி இருக்கிறவனே ராஜன். இதம் தனுர்வரம், இதுதான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமான தனுசு. பூஜிதம் சர்வராஜபிகி, எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டது. ஹே மிதிலாதிப, ஹே ராஜேந்திர, தர்சனீயம் எரி இச்சசி, எந்த தனுசை தர்சனீயம் ராமனுக்கு காட்டணும்னு நினைக்கிறையோ அது இதுதான். இதம் தனுர்வரம், இதுதான் அந்த தனுஷ், சிரேஷ்டமான தனுஷ். இதோ கொண்டு வந்துட்டோம், நீ காட்டணும், ராமலட்சுமணாளுக்கு நீ காட்டணும்னு நினைச்ச தனுஷ் இருக்கே, இதுதான் அந்த தனுஷ். தேஷாம் நிருபோ வசஸ்ருத்வா கிருதாஞ்சலிர் அபாஷத. சோ இதுதான் அந்த தனுஷ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சொல்லியாச்சு. தேஷாம் வச்சகா நிருபஹா ஸ்ருத்வா, அவளுடைய வார்த்தையை கேட்ட உடனே கிருதாஞ்சலிகி, தன்னுடைய ஒரு பவ்யமான தன்மையை காட்டுறதுக்காக கிருதாஞ்சலிகி அபாஷத விஸ்வாமித்ரம் மகாத்மானம் சாவுபவ் ராமலக்ஷ்மணவ். விஸ்வாமித்திரனையும் சொன்னா, ராமலக்ஷ்மணாலையும் பார்த்து சொன்னான். ராமலக்ஷ்மணாவை உத்தேசிச்சு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றான்னு அர்த்தம். 3 பேரையும் பார்த்து நேரா சொல்றான்னு அர்த்தம் இல்ல. அதான் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்லணும், அதை விஸ்வாமித்திரருக்கு சொல்றான். சொல்லும் போது என்ன, நேரா விஸ்வாமித்திர ஐஷன் வந்திருக்கார், ஸோ நேரா அவளை பார்த்து சொன்னா மரியாதை இல்லைங்கிறதுக்காக அது விஸ்வாமித்திரர் பெரியவர், அவரை பார்த்து சொல்றான். இதம் தனுர்வரம் பிரம்மன், விஸ்வாமித்திரையே டைரக்டா அட்ரஸ் பண்றான். பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, ஏன்னா அவர் தான் வசிஷ்டர் வாயால பிரம்மரிசின்னு வாங்கிட்டார் இல்லையா. உடனே இந்த இடத்துல வரும்போது பாருங்க, பிரம்மன் விஸ்வாமித்திரருக்கு பிரம்மனே அட்ரஸ் பண்றான். பிராமணோத்தமரே, இதம் தனுர்வரம், இதுதான் அந்த தனுசுகளுக்குள்ளேயே மிக சிறந்ததான தனுஷ். ஜனகைஹி அபிபூஜிதம், எனக்கு முன்னோர்கள், ஜனகன்னா இவன் மட்டும் இல்ல, இவர்கள் எல்லாருக்குமே ஜனகர்னு பேரு. இந்த ஃபேமிலி நேம் ஜனகாங்கிறது ஃபேமிலி நேம். சோ ஜனகைஹி, எல்லா ஜனக ராஜாக்களாலையும் அபிபூஜிதம். ராஜபிஷ்ட மகாவீரியைஹி, மகாவீரியைஹி ராஜபிகி, மிகச் சிறந்த வீரர்களாக தங்களை கருதி கொண்டிருக்கிற ராஜபிகி. அசக்தைஹி பூரித்தும் ததா, பூரித்தும்னாக்க எடுத்து வளைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதாவது தனுஷ் எப்படி இருக்குன்னா, ஒரு நீளமான கொம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த கொம்பை என்ன பண்ணணும்னா மேலே ஏறி அதை வளைக்கணும். அதாவது கீழே ஒரு நுனியை காலால் அமுக்கிண்டு மேல் நுனியை கீழால வளைச்சு, கீழே ஒரு பக்கத்துல நான் பர்மனண்டா கட்டியிருக்கோம், அதை எடுத்து இன்னொரு பக்கத்துல இறுக்கி கட்டணும். ஸோ இந்த மாதிரி மேல வளைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த வளைக்கிறதுக்கு பேரு பிரபூரணம் அப்படின்னு பேரு. அதாவது வளைக்கிறதுக்கு பேரு பிரபூரணம். பின்னாடி சொல்ல போற பிரபூரணே ஆரோபணே சமாயோகே வேப்பனே தோலனேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவர்களால வளைக்க கூட முடியல. நைதத் சுரகணாக சர்வே, சுரகணாக தேவர்கள் யாருமே, சாசுராக நச்ச ராட்சசாக, அசுரர்களாகட்டும் ராட்சசராகட்டும், ந ஏதத்து பூரித்தும் சக்தாக, இதை பூரணம் பண்றதுல, இந்த தனுசை வளைக்கிறதுல ந சக்தாக. கந்தர்வ யக்ஷ பிரவராக சகின்னோரக மகாரகாக, கந்தர்வ யக்ஷ, கந்தர்வர்களாகட்டும் யக்ஷர்களாகட்டும், கிண்ணறர்கள் உரகர்கள் யாராவனா இருக்கட்டும், யாராலையும் இந்த தனுசை வளைக்க முடியல. கோகத்திர் மானுஷானாம், தேவலோகத்துல அசுரலோகத்துல இருக்கிறவளாலேயே இந்த தனுசை எடுத்து வளைக்கலன்னா கதிகி மானுஷானாம், மானுஷானாம் கதிகி, அவர்களுடைய சாமர்த்தியம் எந்த மூலைக்கு.
ரொம்ப பெரிய உலகத்துல சக்தி இருக்கிறவாள்னு நினைச்சவாளாலேயே இதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியலன்னா மானுஷானாம் கோகதிக்கு மானுஷாவை பத்தி நான் என்ன பேசுறது? தனுஷோசிய என்னென்ன தனுஷுல என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்றார். அசிய தனுஷா பிரபூரணே, பிரபூரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது அதை வளைக்கிறதுன்னு அர்த்தம். தனுஷனுடைய ஒரு எட்ஜ் இருக்கு பாருங்க, அது நல்ல மூங்கில், அது ஒரு பாடம் பண்ணின மூங்கில், நல்ல ஒரு இது நல்ல சீசன்டு மூங்கில். அந்த மூங்கில ஒரு பக்கம் எட்ஜில் வந்து கயிறை கட்டிட்டு நான் அதாவது குதிரை நரம்பு அந்த மாதிரி நரம்பு கட்டியிருக்கோம், டைட்டா கட்டியிருக்கோம். அது இன்னொரு எட்ஜை வந்து என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜை வந்து நேரா நின்றுறதுனா ஒன்றும் பண்ண முடியாது, காலால அமுக்கிக்கணும். ஒரு எட்ஜை காலால் அமுக்கிட்டு இன்னொரு எட்ஜ் இருக்கு பாருங்க, அது கையால வளைக்கணும். அது நம்மளை விட 1.5 பங்கு 2 பங்கு, ஒரு மனுஷனுடைய அவசரத்தை விட 2 பங்கு இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா கீழே வளைக்கணும். வளைக்கும் போது அந்த எட்ஜி எட்டவும் எட்டாது, இது எட்டும் போது அது எட்டாது, அது எட்டும் போது இது எட்டாதுன்ற மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி வளைச்சு அதை நம்ம ஹைட்டுக்கு கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும்னா இன்னொரு கையால அந்த நான் கயிறு இருக்கு பாருங்க, அதை இழுத்து டைட்டா கட்டணும். எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா கட்டுற போது அவ்வளவுக்கு எவ்வளவு இதுல இருக்கக்கூடிய அம்பு இருக்கு பாருங்க, இந்த அம்பு வெளியில போகும். அவ்வளவு டைட்டா கட்டணும். கட்டின உடனே என்ன பண்ணணும், அது எப்படி இருக்கு, எந்த இடத்துல பிடிச்சிருந்தா சென்டர்ல பிடிச்சிருந்தா அதனுடைய வாக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு அதை தூக்கி பார்க்கணும். வெயிட்டு தூக்கி பார்க்கணும். வெயிட்டு தூக்கி எந்த அளவுக்கு தூக்கணும், எந்த மாதிரி அம்பை ஏத்தலாம், எந்த மாதிரி விடலாம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா தூக்கி பார்க்கணும். அந்த தூக்கி பார்க்கறதுங்கிறதுக்கு பேரு தோலனம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கயிறு நான் கயிறு இருக்கே அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதுக்கு முதல்ல தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்கும்போது அதுல வந்து என்ன ஆகும்னா டங்கின்னு சத்தம் கேட்கும். அப்புறம் அதை இழுத்து பார்க்கணும், காது வரைக்கும் அந்த இழுக்கணும், ஆகர்ஷணும். அதுல வந்து அம்பை ஏத்தணும். இப்ப என்ன பண்றதுன்னா பிரபூரணே, பிரபூரணைனா வளைக்கிறது. ஆரோபணே, ஆரோபணம்னு சொன்னோம்னாக்க அந்த நான் கயிறு இருக்கு பாருங்க, நான் கயிறை ஏற்றி கட்டுறது. சமாயோகே, சமாயோகம்னாக்க அந்த நான் கயிறுல அம்பை தொடுக்கிறது. வேப்பனே, வேப்பனை அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த நான் கயிறு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆட்டி பாக்குறது. அதை வந்து அந்த சத்தம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வேகமா அம்பு போகும், எவ்வளவு இழுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது. தோலனே, அதுக்கப்புறம் அந்த அம்பை எங்க புடிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த வெயிட் பாக்குறது. சென்டர் இருக்கு பாருங்க, அந்த இதெல்லாம் பாக்குறது. ததா இது எல்லாத்திலையும் கோகத்திலும் மானுஷானாம். சோ இதை அசைக்க கூட முடியாதுன்னா யாரால இதை தூக்க முடியும், யாரால இதை வளைக்க முடியும், யாரால இதை வந்து நான் கயிறை கட்ட முடியும், யாரால அம்பு தொடுக்க முடியும், யாரால இந்த நாணை அசைச்சு பார்க்க முடியும், யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ததேத தனுஷாம் சிரேஷ்டம், இதுதான் அந்த தனுஷுகளுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமான தனுஷ். ஆனீதம், அதாவது பெரியவாளாலேயே பெரிய பெரிய வீரர்களாலேயே முடியாதுன்னும் போது, தேவர்களாலேயே முடியாதுன்னும் போது மனுஷர்களால எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நீங்க சொன்னேன்ட்டு முனிப்புங்கவ, அதான் முனிப்புங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வார்த்தையை மீற முடியாதுங்கிறதுக்காக நீங்க சொல்றதுக்காக ஸ்டில் வி ஹவ் brought it அப்படின்னு அர்த்தம். இருந்த போதிலும் நீங்க சொன்னதுனால நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனீதம் முனிப்புங்கவ தர்சயைதன் மகாபாக அனையோகோ ராஜபுத்திரியோகோ ராஜபுத்திரையோகோ ஏதத் தரிசைய அனையோகோ ராஜபுத்திரையோகோ ஏதத் தரிசைய, இந்த ராஜபுத்திரர்களுக்கு நீ இந்த இதை காமி. அதாவது இவர் தானே சொல்லணும் அப்படின்னார். விஸ்வாமித்ர சராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பாஷிதம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், 2 பேரும் தான் கேட்டு இருக்கார். ராமர், லட்சுமணர், விஸ்வாமித்திரர் எல்லாருமே ஜனகர் சொன்னதை கேட்டு இருக்கார். விஸ்வாமித்திரர் உடனே சொன்னார் வத்சராம தனுஷ் பசிய அப்படின்னார். அவ்வளவுதான் சொன்னார், வேற எதுவும் சொல்லல. அதாவது இந்த தனுஷை எடு அப்படின்னு சொல்லல. விஸ்வாமித்திரர் எடுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ராமரால் எடுக்க முடியாம போயிடுதுன்னா கஷ்டம். இது செய் அதை செய் அப்படின்லாம் சொல்ல முடியுமா பார்ப்பா. வத்சராம தனுஷ் பசிய, குழந்தைரா அந்த அப்பா என்ன சொல்றார், அப்பா குழந்தை இல்ல பார்ப்பா அப்படின்னு தான் சொன்னார். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல என்னத்தை சொல்லணும் அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா. அதாவது ராமரை வந்து நீ இது செய் அப்படின்னு சொன்னார்னா ராமன் சத்திரியன், அந்த இடத்துல நீ செய் அப்படின்னு சொன்னார்னாக்க ராமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, முடியுமா முடியுமானா வில்ல எடுக்கிறதுக்கு இல்ல, வில்ல எடுக்கலாம், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்க அனாவசியமா எதுக்கு இந்த வில்ல எடுப்பானே. அதனால என்ன பண்ணணும், அவருக்கும் ஒரு இது கொடுக்கணும், இல்ல இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா. அதனால என்ன பண்ணார், அந்த இடத்துல கட்டளை இடக்கூடாது. ஒரு சத்திரியன்கிறதுனால கட்டளை இடுறதுங்கிறதுலாம் உச்சிதமா இருக்காது. அதுவும் இன்னொருத்தனுக்கு எதிர்க்க கட்டளை இடுறதுங்கிறது, இன்னொரு ராஜாவுக்கு எதிர்க்க கட்டளை இடுறதுங்கிறதுலாம் நல்லா இருக்காது. அதனால என்ன சொன்னார், அப்பா குழந்தை இல்ல பாருப்பா அப்படின்னு. இதுதான் வந்து இதிகாச புராணங்கள்லாம் படிக்கும்போது எங்க எதை எப்படி பேசணும் அப்படின்னு பேச கத்துக்கிறதுக்கு விவகாரம், காவியம் எசசே அர்த்தகிருதே சிவேதரக்ஷதையே, அதாவது விவகார விதே சிவேதரக்ஷதையன்னா. விவகார விதேன்னா விவகாரா சப்த பிரயோகா, எந்த இடத்துல எந்த மாதிரி சப்தத்தை எப்படி பிரயோகம் பண்றது
அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காவியங்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு சொல்லி தருதுன்னார். வத்சராம தனுஷ்பஷ்ய, அப்பா குழந்தை தனுச பார்ப்பா அப்படின்னார். இது ராகவம் அப்ரவீத் மகர்ஷேர் வச்சனாத் ராமஹா எத்திர திஷ்டதி தத்தனுகு மஞ்சூஷாம் தாம் அபாவிருத்திய. இந்த தனுஷ் எப்படி இருக்கு, ஒரு பொட்டியில வச்சு மூடின்னு வந்திருக்கா. ராமர் என்ன பண்ணார், மகர்ஷேகே வச்சனாத், அதாவது ராஜாவுக்கு ஒரு பெரிய இந்த தனுஷை பத்தின ஒரு சிறந்த டிஸ்கிரிப்ஷனே இப்ப ஜனகர் கொடுத்திருக்கார். எப்படி சிவன்டேந்து ஜனகாளுடைய வம்சத்துல வந்திருக்கு, யாராலையும் எப்படி அசைக்க முடியல, பெரிய பெரிய ராஜாக்களாலையும் எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு அவ்வளவு சொல்ல சொல்ல ராமருக்கு என்ன ஆகலாம், இந்த தனுஷை இன்னும் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். பச்சராம தனுஷ்பசியான்னு விஸ்வாமித்திரர் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணார், தன்னுடைய ஆவல் அடக்கின்றிருந்தார். ஸோ ஒரு பெரிய சபையில நடக்கும்போது யார் அந்த இடத்துல லீடிங்ல இருக்காளோ அவ சொன்னா விட்டுதான் ஒரு காரியத்தை செய்யணுமே ஒழிய அவசர அவசரமா தானாகவே போய் ஒரு காரியத்தை செய்யப்படாது. அதான் மகர்ஷியர் வச்சனாத், மகர்ஷி சொன்னா விட்டு ராமஹா எத்திர திஷ்டதி தத்தனுகு, தத்தனுகு எத்திர திஷ்டதி எந்த இடத்துல இருக்கோ மஞ்சூஷாம் தாம் அபாவிருத்திய, அந்த மூடிய திறந்தார். என்ன விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார், தனுஷ பாருன்னு சொன்னார், அவ்வளவுதான். மஞ்சூஷாம் தாம் அபாவிருத்திய திருஷ்டுவா தனுகு, அவர் சொன்ன மாதிரி தனுஷ பார்த்துட்டார். அதா பிரவீத், அதுக்கப்புறம் சொன்னார் அதங்கிறதுக்கு இவர் எழுதுறார் வியாக்கியாத்தாக்கள் மங்களமான வச்சனம். ஓங்காரஸ்டாத்த சப்தஸ்ட துவாவேதோ பிரம்மணஸ்புரா இல்லையா, கண்டம் பித்வா வினதியாதோ தஸ்மான் மாங்கலிகா உபவ். அதனால அதா பிரவீத் வேற ஏதோ எழுதிருக்கலாம், அதோ பிரவீத் அதா பிரவீத் அதோ பிரவீத் எல்லாம் எழுதிருக்கலாம். அந்த மாதிரி எழுதாம அதா பிரவீத்னா அதங்கிற மாங்கலிகமான ஒரு வச்சனம். ஏன்னா நடக்க போறது மங்களகரமான காரியம்ங்கிறதுனால அதா அப்ரவீத். அதுக்கப்புறம் தனுஷை பார்த்தா விட்டு சொல்றார், இதம் தனுர்வரம் திவ்யம் சம்ஸ்பிருசாமீக பாணினா, இந்த தனுஷை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்றார். ஏன்னா நீங்க பாருங்கன்னு சொன்னேன், எடுத்து வில்ல வளையன்னா சொல்லலையே, சம்ஸ்பிருசாமீக பாணினா இதை நான் தொடட்டுமா அப்படின்னார். எத்தனவாம்ச பவிஷ்யாமி, அந்த இடத்துல எத்தனவாம்ச பவிஷ்யாமின்னு இருக்கு. பாக்கி அப்படின்னா எத்தனவாம்ச பவிஷ்யாமிக்கும் இதை எடுக்கிற எஃபர்ட், இதை வளைக்கிற எஃபர்ட் நான் செய்யலாமா, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இதை வளைக்கிறதுக்கு, இதை நான் எடுக்க ட்ரை பண்ணலாமா, இதை வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னார். தோலனே பூரணேட்டிவா, இது வெயிட் எப்படி இருக்குன்னு நான் தூக்கி பார்க்கலாமா, பூரணை இதை வளைச்சு பார்க்கலாமா, இதுல எஃபர்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு என்ன பண்றார், என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணலாமா. ஸோ எத்தனவாம்ச பவிஷ்யாமிக்கும் தோலனே பூரணேபி கிம் எத்தனவாம்ச பவிஷ்யாமி, அதாவது எடுத்து வெயிட் பார்க்கறதுலயோ இல்ல வளைக்கிறதுலயோ, எடுத்து வெயிட் பார்த்தா விட்டு தான் வளைக்க முடியும். அவர் சொல்லும் போது பூரணே தோலனேன்னார், ஆனா ராமர் சொல்லும் போது தோலனே பூரணைங்கிறார். ஸோ தோலனே பூரணை கிம் எத்தனவான் பவிஷ்யாமி பாடம் என்ன ஏஷா அப்படிங்கிறார். பாடம் இத்யப்ரவீத் ராஜா முனிஷ்ட சமபாஷத, முனியும் சொன்னார், முனிவரும் என்ன சொன்னார், சமபாஷத பாடம் இது சமபாஷத தேஷா அப்படின்னார். லீலையாச தனுர்மத்தியே ஜக்ராஹ வச்சனான் முனேஹே, எப்ப முனிவர் சொன்னாரோ இல்லையா, ராஜாவும் சொல்லிட்டார், ராஜா சொன்னாருங்கிறதுக்காக செய்யல. ஜக்ராஹ முனி வச்சனாத், ஜக்ராஹ வச்சனான் முனேஹே, முனேஹே வச்சனாத், முனிவர் என்ன பண்ணார், பாடம்னு சொன்னார் இல்லையா, அப்ப என்ன சொன்னார், அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னார். முனிவருடைய வாக்கியம் வரைக்கும் காத்துட்டு இருக்கார். வச்சனான் முனேகே, முனிவர் செய் அப்படின்னு சொன்ன உடனே லீலையா சகா மத்தியே தனுகு ஜக்ராக, அந்த தனுஷ் என்ன பண்ணார், மத்தியே ஜக்ராக நடுவுல பிடிச்சி இழுத்தார், நடுவுல பிடிச்சார். பசியதாம் சகசிரானாம் பின்னாடி வியாக்கியானத்துல எழுதுறா. ஆக்சுவலா இது வியாக்கியானங்கள்ல கூட இல்ல, பத்ம புராணத்துல இருக்கு. பத்ம புராணத்துல எப்படி இருக்குன்னாக்க, ராமோபி தப்தனுஷ்கோட்டின் ஸ்ருஷ்டுவா பாதாங்குலா ததா உன்னதம் சாபமாரோக்கிய, அதாவது என்ன பண்ணாருனாக்க தனுசு தூக்கும் போது குனிஞ்சு முழுக்க தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டா இருக்கிறது அப்படியே டைரக்டா குனிஞ்சு தூக்கப்படாது, தூக்குனா முழுகு பிடிச்சிடும். அதனால அதோட மட்டும் இல்ல, குனிஞ்சு தூக்காம என்ன பண்ணணும், காலால கொஞ்சம் மேல எத்திண்டாருது, காலால எத்திண்டாதான் கரெக்டா எப்படி வருது என்ன எதுன்னு கையில எந்த இடத்துல பிடிக்கிறது வாக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாராம், காலால அது இந்த லேசா தன்னுடைய பாதாங்குஷ்டேன தன்னுடைய கால் நகத்தினால கொஞ்சம் நிமித்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தூக்கினார் அப்படிங்கிறதாக. சோ பசியதாம் நிருசகஸ்திரானாம், நிருசகஸ்திரானாம் பசியதாம், அதுல என்ன பண்ணாருனாக்க ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கா. பகூனாம் ரகுநந்தனஹா ஆரோபயத் ச தர்மாத்மா சலீலமிவ தத்தனுகு, அவ்வளவு பேருக்கும் கஷ்டமா இருந்தது. இது என்ன பண்ணார், லீலையா ரொம்ப விளையாட்டா தூக்கினார். விளையாட்டா தூக்கினாருங்கிறதுக்கு தான் வியாக்கியானத்துல எழுதுறார், பாத்ம புராணத்துல இருந்து காலால பாதாங்குஷ்டேன காலால அதை நிமித்தி விட்டுண்டார் அப்படின்ட்டு, நிமித்தி விட்டு அப்புறம் பிடிச்சிருந்தாருன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சட்டுன்னு வளைச்சார். வளைக்கிறது கூட எஃபர்ட் இல்லாம வளைச்சார் லீலையா, அதாவது எந்த விதமான பிரயாசமும் எஃபர்ட்டும் இல்லாம.
ஆரோபயித்வா மௌர்வி, அவர் என்ன பண்ணார், மௌர்வீம் ஆரோபயித்வா, இது என்ன பண்ணார், நான் கயிறை எடுத்து ஏற்றினார், நான் ஏற்றினார்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஆரோபயித்வா. பூரையாமாச தத்தனுகு, பூரையாமாசன என்ன பண்ணார், காது வரைக்கும் இழுத்தார், வளைக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க. பூரையாமாசனா காது வரைக்கும் இழுத்தார். இழுத்த உடனே என்ன எடுத்து, தத் பபஞ்ச தனுர் மத்தியே, சிவதனுர் பங்கம் தான். அந்த தனுசு அதை வளைக்கும் போது நான் ஏத்துற வரைக்கும் கூட ரெடியா இல்லை, அது இழுக்கும் போது என்ன எடுத்து நடுவுல உடஞ்சு போயிடுது. தத் பபஞ்ச தனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசாக தஸ்ய சப்தோ மகானாசித் நிர்காத சம நிஸ்வனஹா தஸ்ய சப்தா. அந்த தனுஷ் உடையும் போது எப்படி இருந்ததுன்னார், இது ஒண்ணு சொல்லுவா பரசுராமரை பத்தி சொல்லும்போது, நீ அந்த தனுசு ஏற்றும் போது உடஞ்சு போயிடுது, அது ரொம்ப பழைய தனுசு, அது உபயோகத்துல இல்லாம இருந்தது, அதனால உடஞ்சு போயிடுது, இந்த புதுசு அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதை உண்டு. ஆக்சுவலா என்ன எடுத்து, இந்த தனுசு ரொம்ப பழசுங்கிறதுலாம் இல்ல, அப்படி உடையும் போது என்ன எடுத்து நிர்காத்தன இடி, இடி விழும்போது என்ன ஒரு சத்தம் இருக்குமோ அந்த சத்தத்தோட இது உடஞ்சுதான். தனு நிர்காத சம நிஸ்வனஹா, இடியினுடைய சத்தத்தோட சமமாக விழுந்தது அப்படின்னார். பூமி கம்பஸ்ட சுமகான் பர்வதஸ்யேவ தீர்யதா, அந்த சத்தம் வெறும் இடி விழுந்ததுன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சாதாரண சில இடங்களில் சின்ன இடியா கூட இருக்கும், ரொம்ப பெரிய இடியாவும் இருக்கலாம், சின்ன இடியாவும் இருக்கலாம், சாதாரண சத்தம் வரும். அந்த மாதிரி இல்ல, பர்வதஸ்யேவ தீர்யதா, ஒரு மலை உடையறதா இருந்தால், மலை உடையும் போது அந்த இடத்துல பூகம்பம் ஏற்படும் போது எவ்வளவு பெரிய சத்தம் இருக்குமோ அந்த சத்தத்தோட இந்த இடி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இடி சத்தத்தோட இந்த வில்லு உடைஞ்சது. விபேதுஷ்ட நராசர்வே தேன சப்தேன மோகிதா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தம் தாங்காம எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சர்வே நராகா நிபேதுகு, எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க தாங்க முடியாம. ப்ரொடெக்ஷனுக்காக சத்தம் கேட்கும்போது படுத்துக்கணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த சத்தம் தாக்காமையும் நிபேதுகு விழுந்துட்டார்கள். வர்த்தயித்வா முனிவரம் ராஜானம் தௌச ராகவோ, எல்லாரும் விழுந்தனா ஜனகனுடைய கதை என்னாச்சுன்னா, ஜனகன் விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணா இந்த 4 பேரை தவிர பாக்கி எல்லாரும் என்ன ஆயிடுது, அந்த சத்தம் தாங்க முடியாம கீழே விழுந்துட்டா. பிரத்யாஸ்வஸ்தே ஜனே தஸ்மின், ஜனே பிரத்யாஸ்வஸ்தே, கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஒண்ணும் பெரிய சத்தம் இடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வில்லு உடஞ்ச சத்தம் தான் அப்படின்னு ஜனங்கள்லாம் என்ன ஆயிடுது, ஆஸ்வஸ்தம்னாக்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுண்டா. அப்படி ஜனங்க அவ்வளவு பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுன போது ராஜா விகத சாத்வசா, ராஜாவும் இப்ப கவலை இல்லாதவன் ஆனான். ஏன்னா இந்த மாதிரி வில்ல எடுத்து வளைக்கிறவளுக்கு தான் சீதைன்னு சொல்லிட்டுமே, இந்த வில்ல யார் எடுக்க போறான், யார் வளைக்க போறா, சீதை கல்யாணம் ஆகுமா ஆகாதா, சீதை கல்யாணம் ஆகலைன்னா அவளுக்கு பின்னாடி இருக்கிறவளுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும்னு அது வேற பெரிய கவலை. இந்த மாதிரி பண்ணிட்டுமே, இது பண்ணினது நடுவில் விட்டுட்டா பண்ணாலும் நல்லா இருக்காது, அதனால என்ன பண்றதுன்னு அவனுக்கு யார் என்னைக்கு இந்த வில்ல யார் எடுக்க போறானோ வளைக்க போறானோ, சீதைக்கு என்னைக்கு கல்யாணம் ஆக போறதுன்னு நினைச்சுட்டே இருந்தான். இன்னைக்கு ராமர் எடுத்து வளைச்சிட்டார் அப்படின்னு உடனே என்ன எடுத்து, சீதை கல்யாணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தன்னுடைய பரபரப்புகள் பயம் அத்தனையும் போனவனாக விகத சாத்வசா, அவனுடைய குதூகலம் என்ன எடுத்து அத்தனையும் கஷ்டம் இல்லாம போயிடுது, அந்த பீதியானது போயிடுது. உவாச்ச பிராஞ்சலிர் வாக்கியம் வாக்கியஜோ முனி புங்கவம், இவர் விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னான், பகவான் திருஷ்ட வீரியோமே ராமோ தசரதாத்மஜா, பகவன் ராமஹா தசரதாத்மஜா திருஷ்ட வீரியா, ராமன் இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிங்கிறத நான் நேரா பிரத்யட்சமா பார்த்துட்டேன். அத்தியுதம் அச்சிந்தியம் ச அதர்க்கிதம் இதம் மயா, இது எப்படி இருக்கும், அச்சிந்தியம் அதாவது அத்தியுதம், இது சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண ஜனங்கள் பிராகிருத ஜனங்கள் யாராலையும் இந்த வில்ல தூக்க முடியாது. அப்படி தூக்க முடியாத அசைக்க முடியாத இருக்கிற வில்ல தூக்கி வளைச்சு தனுசை ஏற்றி, அதாவது அந்த இது இருக்க மௌர்வியை ஏற்றி அந்த வில்ல உடைச்சிருக்கிறதுங்கிறது அத்தியுதம். அச்சிந்தியம், அச்சிந்தியம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்களை வெளியில நம்ம பார்த்தது இல்லை, பார்க்காதனால நம்மளால இந்த மாதிரி நடக்கும்னு சிவனுடைய தனுசை ஒருத்தரால எடுத்து வளைக்க முடியும்னு நினைச்சே பார்க்க முடியாதது. அதர்க்கிதம், இது மனுஷாளுக்குள்ள யாருமே பண்ணாததுனால மனுஷர்களால பண்ண முடியும்னு நம்மளால நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியமானது மயா என்னால இன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதா, மே சுதா ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி, அதாவது ஆத்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சொல்லுவா, ஆத்மனஹா தச பூர்வேஷாம் தச அபரேஷாம் ஆத்மனஸ்ட, அதாவது 21 ஏகவிம்சதிக்குள்ள உத்தாரணார்த்தம், சப்த 7 குலங்கள் 14 குலங்களுடைய மோட்சத்துக்காக அப்படிங்கிற மாதிரி கன்னியாதானம்ங்கிறது அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு.
அதனால இந்த சீதை என்ன இருக்காள, இந்த வீரிய சுல்கையா தசரதனுடைய ஆத்துக்கு போகும்பொழுது அவ என்ன பண்ண போறா, நிச்சயமா பிறந்தாத்துக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால அப்படிப்பட்டவளாதான் சீதை இருப்பா. ஏதோ ராமர் மட்டும்தான் வீரியவானா இருப்பாருன்னு நினைக்காதீங்க. சீதையும் ராமருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பிறந்த குலத்துக்கு பெருமையை சேகரிக்கக்கூடியவளாக. ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷிதி மேசுதா சீதா பர்த்தார மாசாத்திய ராமம் தசரதாத்மஜம். தசரதாத்மஜம் ராமம் பர்த்தார மாசாத்திய, பிறந்த வீட்டுக்கும் பெருமை, புகுந்த வீட்டுக்கும் பெருமை. மம சத்யா பிரதிஜாசா வீரிய சுல்கேதி கௌசிக. சோ என்னுடைய பிரதிஜா இருக்க, சீதை வந்து வீரிய சுல்கையா தான் இருக்கணும்ன்ற பிரதிஜா இருக்கே, சத்யா, அது உண்மையாயிடுச்சு. சீதா பிராணைர் பகுமதா தேயா ராமாய மேசுதா. மேசுதா பிராணைர் பகுமதா, என்னுடைய உசுருக்கும் ரொம்ப மேலானவள். தேயா ராமாய தேயா. பவதோ அனுமதே பிரம்மன் கச்சன் சீக்கிரம் கச்சந்து மந்திரிணா மம கௌசிக பத்ரந்தே அயோத்தியாம் त्वरितारथै ராஜானம் பிரசுரதேர் வாக்கியை ஆனயந்து புறம் மம பிரதானம் வீரிய சுல்காயாः கதயந்து ச சர்வசः முனிகுப்தௌ ச காகுத்ஸ்தௌ கதயந்து நிருபாயவை பிரீத்தியுக்தம் ச ராஜானம் ஆனயந்து சுசீக்கிரகாः. இதெல்லாம் ஜனகன் சொல்ற வார்த்தை. பவதோ அனுமதே, உங்களுடைய அனுமதியில். அதாவது என்ன அர்த்தம், இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இவர் வரணும், தசரதர் வரணும். தசரதர் வரதுக்கு இங்க இருந்து 2 பேர் போய் கூட்டின்னு வரணும். நீங்க அனுமதிச்சா நான் கூட்டினறதுக்கு ஆள் அனுப்புறேன். ஏன்னா இப்ப எல்லாம் உங்க கையில இருக்கு. பவதோ அனுமதே, உங்களுடைய அனுமதியில். அதாவது அனுமதினா என்ன அர்த்தம்னா, அனுமதியின் பேர்ல செய்ய வேண்டிய சாதனம், அதுக்கு காரணம். அனுமதியின் பேர்ல செய்ய வேண்டியது என்ன, தசரதருக்கு ஆள் அனுப்புறது, ஐஸ்வரத்துக்கு. அதுக்கு ஆள் அனுப்புறதுக்கான காரியம், அதை செய்யறதுக்கு அனுமதி வேண்டும். சோ அனுமதியின் பேர்ல செய்ய வேண்டிய காரியம். பவதோ அனுமதே பிரம்மன் சீக்கிரம் கச்சந்து மந்திரினா, என்னுடைய மந்திரிகள் தசரதர் ஐஸ்வரத்துக்கு சீக்கிரம் போட்டோம். மம கௌசிக பத்ரந்தே, ஹே கௌசிக பத்ரம், நல்ல சொஸ்தி. அயோத்தியாம் त्वरितारथैहि. சோ त्वरिता ரொம்ப வேகமாக, அயோத்தியாம் வேகமா போய் ராஜானம் பிரசுரதைர் வாக்கியைஹி, ராஜானம் தசரதனை பிரசுரதைஹி, இவ பேசும்போது எப்படி பேசணும், வினயான்விதைஹி, வினயத்தோடு கூடினவர்களாக, அடக்கத்துடன் இருப்பவர்களாக. ஆனயந்து புறம் மம பிரதானம் வீரிய சுல்காயாக கதையந்து சர்வசா. இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லாம இங்க நடந்த கதை எல்லாம் அந்த மந்திரிகள் ராஜாவுக்கு சொல்லட்டும். முனிகுப்தௌ ச காகுத்ஸ்தௌ, அதோட கூட உங்களாலே காக்கப்படுபவர்களாக. காகுஸ்தவ், ககுஸ்தனுடைய வம்சத்துல வந்த ராமலட்சுமணர்கள் உங்களாலே காக்கப்பட்டிருக்கிறவர்களாக, சுதந்திரர்கள்னு சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்றதுதான் கேட்கிறா அப்படிங்கிற மாதிரி. முனிகுப்தௌ ச காகுத்ஸ்தௌ கதையந்து நிருபாயவை பிரீத்தியுக்தம் து ராஜானம் ஆனயந்து சுசீக்கிரகா. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்ட போது பிரீத்தியுக்தம் ராஜானம், அரசன் வந்து பிரீத்தியுக்தனா இருக்கலாம். இல்லைன்னா ராஜானம் பிரீத்தியுக்தம் ஆனயந்து, அரசனே ரொம்ப பிரீத்தியோட ஐஸ்வர்யம் வரட்டும். பிரீத்தியுக்தம்ங்கிறது அட்வர்பா கூட எடுத்துக்கலாம். சோ ராஜானம் பிரீத்தியுக்தம் ஆனயந்து, அவன் ஐஸ்வர்யம் வரும்போது கௌரவத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஐஸ்வர்யம் வரணும். கௌசிகஸ்து ததேத்யாக, கௌசிகர் என்ன பண்ணார், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னார். ராஜாச்ச ஆபாஷ்ய மந்திரினஹா, இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லியிருக்கான். இனிமே அந்த விஷயங்களை என்ன பண்ணலாம், மந்திரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது சொன்னான். அயோத்தியாம் பிரேஷயாமாச தர்மாத்மா கிருதசாசனான். அயோத்தியாம் பிரேஷயாமாச, அயோத்திக்கு அனுப்பிச்சான். கிருதசாசனான், கிருதசாசனான்னா என்ன அர்த்தம்னா தத்த கல்யாண சந்தேச பத்ரான். இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போறது, வீரிய சுல்கியா சீதையை தீர்மானம் ஆகி ராமர் என்ன பண்ணார், ஜெயிச்சுட்டார். அதனால ராமருக்கு சீதைக்கு விவாகம் நடக்கணும், நீங்க வாங்குவோன்னு என்ன பண்ணா, ஒரு கல்யாண பத்திரிகையாக இருந்துச்சு. கிருத்த சாசனான்னாக்க ராஜ சாசனமாக எழுதி கொடுத்து, தன்னுடைய ஒரு பத்திரிகையாகவே எழுதி கொடுத்து அனுப்பிச்சான். யதாவிருத்தம் சமாக்கியாத்தும் ஆனேத்தும் நிருபம். நடந்த விஷயங்களை நேரடியாக சொல்வதற்கும் ராஜாவை ஐசின் வரத்துக்கும் கையில ஒரு பத்திரிகை கொடுத்து, வெறுமனே இல்லாம பத்திரிகை கொடுத்து அவளை என்ன பண்ணா அனுப்பிச்சு வச்சான். ஜனகேன சமாதிஷ்டாக தூதாஸ்தே கிளாந்த வாகனா. ஜனகனாலே சமாதிஷ்டா ஆதிக்கப்பட்ட மந்திரிகள் என்ன பண்ணாங்க, திரிராத்திரம் உஷிதா மார்க்கே, ஏன்னா குதிரையை விரட்டின்னு போறாங்க. எவ்வளவு சீக்கிரம் போய் சேரணுமோ அவ்வளவு சீக்கிரம் போனோம்னு விரட்டின்னு போறதுனால என்ன ஆறுது, கிளாந்த வாகனாக, குதிரைகள் டயர்டா இருது. என்ன இருந்தாலும் குதிரைகளுக்கு பாடிலி டயர்ட்னஸ் இல்லாம இருக்குமா. ஸோ கிளாந்த வாகனா, குதிரைகள் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நடுநடுவில் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. திரிராத்திரம் உஷிதா மார்க்கே, ஸோ வழியில 3 ராத்திரி, நடுநடுவில் ஒவ்வொரு ராத்திரியும் தங்கி தங்கி தான் போக வேண்டியிருந்தது. திரிராத்திரம் மார்க்கே உஷிதாக அயோத்தியாம் பிராவிஷன் புரியும். அவ என்ன பண்ணா, அயோத்தியாம் புரியும் பிராவிஷன், அயோத்தி நகரை சென்று அடைந்தார்கள்.
தே ராஜவச்சனாத்யத்வா ராஜவேஷ்ம பிரவேசிதா. ராஜவச்சனாத் நாங்க ஜனகத்தேர்ந்து வந்திருக்கிற தூதர்கள். ஏன்னா திடீர்னு தசரதனை போய் பார்க்கணும்னா சட்டுன்னு எப்படி பார்க்க முடியும்? அதனால என்ன பண்ணா, தங்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டா. நாங்க சாதாரணமான இல்ல, வெறும்ல பாக்குறதுக்காக வரல, யாரோ ஹெல்ப்புக்காக வரல, ராஜவச்சனா ஜனகத்தேர்ந்து அவருடைய தூதர்களாக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ராஜவச்சனா தாங்க ஜனகத்தேர்ந்து தூதர்கள்ன்ற வச்சனம் கிடைச்ச உடனே ராஜவேஷ்ம பிரவேசிதா அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ராஜவேஷ்ம அதாவது தசரதனுடைய இடத்துக்குள்ள பிரவேசிதாக அவர்கள் முதலே அனுப்பப்பட்டார்கள். ததுர்சுகு தேவசங்காசம் துருத்தம் தசரதம் நிருபம். ஜனகத்தேர்ந்து வராங்கன்னு உடனே என்ன ஆயிடுச்சு, சட்டுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே வந்துட்டா. உள்ள வந்த உடனே எடுத்துடுப்புல சாதாரணமா என்ன ஆகும்னாக்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியூர்ல இருந்தெல்லாம் ராஜா எல்லாம் தூதர்கள் வராங்கன்னு சொன்னா என்ன ஆகும், உடனே பாக்குறதுக்கு தரிசனம் கிடைக்காது. அது என்ன பண்ணி வச்சிருப்பா, நடுவில் ஒரு 2 நாள் 4 நாள் ஒரு வாரம். அதுவும் தவிர இவாளுக்கும் ரொம்ப வந்திருக்கிறதுனால டயர்டா இருப்பா. இப்போ உடனே நம்ம என்ன பண்றோம், உடனே பிளேன்ல இறங்கணும். பிளேன்ல இறங்கினாலும் இந்த ஜெட்லாக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ என்ன பேசுறோம் என்ன சொல்றோங்கிறது கூட சில சமயம் தெரியாம போயிடலாம், புரிஞ்சுக்க முடியாம போயிடலாம். அதனால முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் பேசும்போது ஒவ்வொரு கமா ஃபுல் ஸ்டாப் பாஸ் எல்லாம் கூட என்ன ஆகும், இம்பார்ட்டண்டா போயிடும். அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரெகுபரேட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இவாளும் வந்தவாள்லாம் வழி நடந்த கலப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தங்களுக்கு போக்கிக்கணும். எந்த நேரத்துக்கு போய் சேர்றான்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல ராஜாவுக்கு ஆடியன்ஸ் டைமா இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால முதல்ல என்ன அடுத்த லைன்லயே சொல்ல போற விகத சாத்வசா. அதாவது ராஜாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆபீசரை பார்க்கும்போது என்ன இருக்கு, நம்மளுக்கு சாதாரணமா பெரிய ஆபீசரை பார்க்கணும்னாக்க ஒரு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னமோ பயந்து எதுவும் பேசுறோம். பேசும்போது அவ 2 கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட கரெக்டான பதில் தெரிஞ்சா கூட சில சமயம் என்ன பண்றோம், தப்பா சொல்றோம், மாத்தி சொல்றோம், சரியா சொல்றது இல்ல. தெரிஞ்ச கேள்விக்கே பதில். ஏன்னா அந்த சூழ்நிலையே நம்மள என்ன பண்றது, ராஜா ஒரு பெரிய சிம்மாசனத்துல தனியா ஒரு ஆபீசர் உட்காந்துருக்கான், ஒரு பெரிய ஹாலு, வேற யாரும் இல்ல பக்கத்துல 4 பேர் துப்பாக்கியெல்லாம் வச்சு நின்று இருக்கான் அவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்குனாக்க, அந்த சூழ்நிலையே நம்மள என்ன பண்றது, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும்போது தெரிஞ்ச விஷயத்தை கூட தைரியமா சொல்றதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை, தைரியம் வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய சக்கரவர்த்தியை போய் ஒருத்தன் பார்த்து அவனோட பார்த்து பேச போறான்னாக்க அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும்? அதனால முதல்ல அவன் தன்னை தயாரிச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் போட்டுருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவான்னா நார்மலா அதோட கூட இந்த ராஜாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் என்ன மதிப்பு மரியாதைகள், ஒவ்வொருத்தரும் என்ன ரெஸ்பெக்ட்ல வச்சுருக்கா, எவ்வளவு நாள்ல தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அதுக்காக என்ன பண்ணுவா, சாதாரணமா டைம் ஆகும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகல, நேர ஸ்ட்ரெயிட்டா அவளை உள்ள அலோவ் பண்ணிட்டா. ததுர்சுஸ்தே தேவசங்காசம், தேவலோகம் போல இருக்கிற தசரதனுடைய அரண்மனையை பார்த்தா. விருத்தம் தசரதம் நிருபம். விருத்தம் விருத்தம்னாக்க தசரதம் நிருபம். தசரதன் நிருபம் விருத்தனா இருக்கான். விருத்தன்னாக்க வயசானவனா அப்படின்னார் வியாக்கியானத்துல எழுதினார். வயசானவன் இல்ல, ஏன்னா பின்னாடி சீதை லட்சுமணரும் வந்த உடனே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவளுக்கு என்ன பண்றார், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாரு. கல்யாணம் ஆகி வந்த உடனே ஏற்பாடு பண்ணல, இவ ஒரு 5 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது விருத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னார், பொருத்தியாட்டு இல்லாம விலட்சண ஐஸ்வர்யத்துவேன பரம விருத்தியும் பிராப்தம். பொருத்தியார் யார்ட்டையும் இல்லாததான, வேற எந்த ராஜாக்கள்கிட்டையும் இல்லாததான விலட்சணம். விலட்சணம்னா ஒரு மாதிரி டிஃபரெண்ட், எல்லாரை காட்டிலும் வேறுபட்டு தனிப்பட்டு நிற்கக்கூடிய ஐஸ்வர்யவத்துவேன ஒரு ஐஸ்வர்யம் பொருந்தி இருக்கிற காரணத்தினால பரம விருத்தி மிகவும் ஒரு உயர்ச்சியா உயர்ந்த தன்மையை பொருந்தி இருக்கிற, மிகவும் உயர்ந்த தன்மையை பெற்றிருக்கிற, ரொம்ப வசந்து இருக்கிற, ரொம்ப வசதியா இருக்கிறன்னு அர்த்தம். விருத்தம்னாக்க வயசானவன் மட்டும் அர்த்தம். விருத்தம்னா வளர்ச்சின்னு அர்த்தம். வயசுனால வளர்ச்சி, செல்வத்தினால வளர்ச்சி, அறிவினால் ஞானசீல வயோ விருத்தாகான்னு சொல்ற பாருங்க. சோ ஞான விருத்தாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவ வயசுனால பெரியவாளா இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லையே. சோ விருத்தான்னு சொன்னோம்னாக்க பெரியவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ விருத்தம் தசரதம் நிருபம். பத்தாஞ்சலி புட்டா சர்வே தூதா விகத சாத்வசாக. தூதாக பத்தாஞ்சலி புட்டாக. தசரதனுக்கு எதிர்க்கு பேசும்போது என்ன பண்றா, கையை பூச்சின்னு அஞ்சலி பத்தாளா இருந்து பேசுறா. முக்கியமா எழுதுறாரு விகத சாத்வசாக. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வால்மீகி எப்படி கவனிச்சு எழுதுறாருன்னு தான். ஒரு பெரிய ஒரு தசரதனுக்கு எதிர்க்க பேசும்போது என்னவா இருக்கலாம், இவாளுக்கு நம்ம ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு எதிர்க்க பேசுறமேனு பயம் இருக்கலாம். ஆனா தசரதனுடைய பிள்ளையான ராமருடைய கல்யாணம் ஜனகருடைய பொண்ணான சீதையோட நடக்கிறது. அதுக்காக விஸ்வாமித்தருடைய அனுமதியின் பேர்ல ஜனகளான அனுப்பப்பட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்றதுன்னா, அவளுக்கே ஒரு தனியான ஒரு கான்பிடன்ஸையும் தைரியத்தையும் கொடுக்கறது. அந்த கான்பிடன்ஸ் நான் சாதாரணமா டைரக்டா நான் எனக்காக உங்ககிட்ட பேசல, எனக்காக உங்ககிட்ட எனக்கு ஏதோ காரியமாகணும்னு பேசினா பயம் இருக்கும். ஜனகர் அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுச்சு, விகத சாத்வசா எந்த விதமான பயமும் மற்றவர்களாக.
ராஜானம் அதுக்காக எந்த பயமும் மற்றவர்களாக தைரியமா பேசுறோங்கிறதுக்காக ஒரு அடக்கம் இல்லாம பேசினாங்களா? ராஜானம் பிரசிருதம் வாக்கியம், பிரசிருதம்னா அடக்கத்தோட வினயத்தோட கூடின வாக்கியத்தை அப்ருவன் மதுராட்சரம் இனிமையான அக்ஷரங்களாலே சொன்னார்கள். மைதிலோ ஜனகோ ராஜா, மைதிலஹா மிதிலையினுடைய ராஜன், சாக்னிஹோத்திர புரஸ்கிருதா அக்னிஹோத்திரத்துடன் கூடினவன், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறவன். அதாவது அக்னிஹோத்திரம் பண்ற ரித்விக்குகளுடன் கூட அதாவது உங்களை குசலம் கேட்கிறான், உங்களை சௌரியமானு விசாரிக்கிறான்னு அவன் மட்டும் விசாரிக்கல, அவனுடைய அக்னிஹோத்திரம் பண்ற ரித்விக்குகளுடன் கூட. இதுல என்ன ஒன்னா சாதாரணமா புரஸ்கிருத அக்னிஹோத்திரான்னு வரும். ஆனா அக்னிஹோத்திரம்ங்கிறது என்ன ஒன்னா இந்த ஆயுதாக்னிகணம்னு சொல்லுவா. அந்த மாதிரி விஷயத்துல சேர்ந்திருக்கிறதுனால இந்த புரஸ்கிருதாங்கிற வார்த்தையெல்லாம் பின்னாடி வந்துருக்கு. அக்னிஹோத்திரத்துடன் கூடினவனாக, அதாவது அக்னிஹோத்திரத்தை பண்ணின ரித்திக்குகளுடன் கூடினவனாக. முகுர் முகுர் மதுரையா ஸ்நேக சம்ரக்தையா கிரா, முகுஹு முகுஹு மதுரையா, திருப்பி திருப்பி உங்களை பார்த்து இனிமையான வாக்கியத்தினால, ஸ்நேக சம்ரக்தையா அன்பும் கூடின அன்பும் இனிமையுமான வார்த்தைகளால, குசலம் ச அவ்யயம் செய்வ சோபாத்தியாய புரோஹிதம் ஜனகஸ்வாம் மகாராஜதா பிருச்சதேச புரஸ்கரம். ஸ்வாம் மகாராஜா ஜனகா சோபாத்தியாய புரஸ்கிருதம் பிருச்சதே. அவன் என்ன பண்ணான்? உபாத்தியாயருடன் கூடினவனாக உங்களுடைய குசலத்தை விசாரிக்கிறான். இதுல முதல் சென்டென்ஸ்லயும் மைதிலோ ஜனகோ ராஜா, திருப்பியும் ஜனகா ராஜா, ஜனகா துவாம் பிரிச்சதே, 2 வாட்டி ஜனகா ஜனகான்னு இருக்குன்னார். ஜனகருடைய இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காக. அதனால ஜனகர் உங்களை விசாரிக்கிறார், ஜனகர் உங்களை விசாரிக்கிறார்னார். என்ன பிரிச்சதேன்னார்? குசலம் அவ்வியம். குசலம்னு சொன்னா க்ஷேமம்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யோகக்ஷேமம்னா அப்பிராப்தசிய பிராப்திகி, யோகா பிராப்தசிய பரிபாலனம் க்ஷேமான்னு சொல்லுவோம். ஸோ அப்பிராப்தசிய பிராப்திகின்றது ரொம்ப விசாரிக்கிறது இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு கிடைக்காத விஷயம் என்ன இருக்க போறது? ஆசைப்படப்படாது. பிராமணாலையும் குசலம் பிரிச்சேத் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா யாரும் ஆசைப்படப்படாது. அதனால குசலம்னு சொன்னா என்ன ஆகும்னா க்ஷேமம்னு அர்த்தம். இருக்கிறது இருந்துட்டு இருக்கா, சௌரியமா கிடைச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதாவது நீ எதுக்கும் ஆசைப்படாம இருக்கியா, புதுசா கிடைக்கிறதுக்கு போகணும்னு அலையாம இருக்கியான்றதோட இல்லாம கிடைக்கிறது ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கியா, அவ்வளவுதான். அதனால உபயக்ஷேமம், க்ஷேமம், உபயக்ஷேமோபரின்னு சொல்றோம் இல்லையா? உபய குசலோபரி க்ஷேமம். க்ஷேமம்னா இருக்கிறது சரியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். யோகத்தை பத்தி பொறுத்தையா இருக்கவலே இல்லை, க்ஷேமத்தை பத்தி. அதனாலதான் குசலம். குசலம்னு சொன்னா உபய குசலோபரின்னு போது என்ன அர்த்தம்? குசலம்ங்கிற வார்த்தைக்கு க்ஷேமம், பிராப்தசிய பரிபாலனம். அவ்வியம், அவ்வியம்னா ராஜாவா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ஊர்ல எந்த அபாயமும் இல்லாம இருக்கா, எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கா. அனாமயம்னு சொல்லுவா. அதாவது எபிடமிக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா, ஜனங்க கஷ்டப்படாம இருக்காளான்னு ஒரு ராஜாவை கேட்கும்போது உன்னுடைய சொந்தக்காரன் நீ எல்லாம் சௌரியமா இருக்கான்னு கேட்கக்கூடாது. அவனை கேட்கும்போது நாட்டுல இருக்க ஜனங்கள் எல்லாரும் சௌரியமா நிம்மதியா இருக்காளா அப்படின்னு, வியாதி எதுவும் இல்லாம இருக்கா, எபிடமிக்ஸ் எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி. குசலம் அவ்வியம் செய்வ சோபாத்தியாய புரோஹிதம் ஜனகஸ்வாம் மகாராஜா பிருச்சதே ச புரஸ்கரம். பிருஷ்வா குசலம் அவ்யக்ரம் வைதேகோ மிதிலாதிபா. அவ்யக்ரம் மிதிலாதிபா பிருஷ்வா குசலம். அவ்யக்ரம் எந்த குழப்பமும் இல்லாமல். அதுதான் எப்படி இது பண்றதுனாக்க, அதாவது ஒரு இஸ் நாட் ஆஸ்கிங் தி क्वेश्चन இன் ஷார்ட் மேனர். அதாவது ரொம்ப என்ன சொல்றான், சாதாரணமா ஒரு குழப்பம் இல்லாமல் சாஃப்டா. அவ்யக்ரஹா பிருஷ்டுவா குசலம் அவ்யக்ரம் வைதேகா மிதிலாதிபா கௌசிகானுமதே வாக்கியம். கௌசிக அனுமதே விஸ்வாமித்திரருடைய அனுமதியின் பேரில் பவந்தம் இதம் அப்ரவீத், உங்களை இதை சொன்னா. பூர்வம் பிரதிஜா விதிதா வீரிய சுல்கா மமாத்மஜா. எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மம ஆத்மஜா என் பெண்ணான சீதை வீரிய சுல்கா பிரதிஜா விதிதா. வீரிய சுல்கையாக யார் இந்த தனுர்த்தை எடுத்து வளைக்கிறாளோ அவளுக்கு கொடுப்பதாக வீரிய சுல்கையாக பிரதிஜா. பிரதிஜா கிருதா. ராஜானச்ச கிருதாமர்ஷாக நிர்வீரியா விமுகி கிருதாக. ராஜானச்ச எல்லா ராஜாக்களும் கிருதாமர்ஷாக அவர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, அதாவது நான் செஞ்ச இந்த கட்டளை, நான் செஞ்ச இந்த பிரதிஜை, அதனால அவர்களுக்கு கோபம். அதாவது இந்த தனுசை எடுத்து வளைக்கணும்னாக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு பிரதிஜையை வச்ச என் மேல எல்லாருக்கும் கோபம். அதனால கிருதாமர்ஷாக என்னிடம் கோபம் கொண்டவர்கள். ஆனா நிர்வீரியாக, ஆனா இந்த தனுசை எடுத்து வளைக்க சக்தி இல்லாதவர்கள். விமுகி கிருதாக அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, திரும்பி போயிட்டாங்க. அவர்கள்லாம் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு நான் இந்த விஷயத்துல எதுவுமே பேச முடியல. சேயம் மமசுதா ராஜன், ஏ ராஜன் மமசுதா விஸ்வாமித்ர புரஸ்கிருதைஹி
விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு வந்த, விஸ்வாமித்திரர் முன் செல்ல ராமலட்சுமணன் அவர் பின்னாடி வரார். சோ விஸ்வாமித்திரர்களுக்கு முன்னாடி போல விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இவர்கள் வந்தார்கள். சோ விஸ்வாமித்திர புரஸ்கிருதைகி எதிர்ச்சையா ஆகதை. அதான் எதிர்ச்சையா ஆகதைக்குன்னா என்ன அர்த்தம்னார், தற்செயலான்னு அர்த்தம் கிடையாது. அதனால எதிர்ச்சையான தற்செயலான்னு சொல்லுவோம். மத் பாக்யா, என்னுடைய பிராரப்த வசாத், நான் பண்ண பூர்வ புண்ணியத்தினால சரியான நேரத்துல அவர்கள் இங்க வந்து சேர்ந்தார்கள். எதிர்ச்சையா என்ன நம்ம சாதாரணமா சொல்லும் போது ஒரு இது நடந்ததுன்னு வச்சுக்கோ, நல்லது நடந்தது அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம்னு சொல்றோம். ஆனா அதே வந்து ஒரு கஷ்டமா இருந்ததுன்னா எல்லாம் என் பிராரப்தம் தலையெழுத்து அப்படிங்கிறோம். அப்ப நல்லது நடக்கும் போது மட்டும் அதிர்ஷ்டம், கெட்டது நடக்கும் போது மட்டும் வெறும் பிராரப்தம்னு சொல்ல முடியுமோ? நல்லது கெட்டது ரெண்டுமே அந்தந்த பிராரப்தத்தினால வருது. எதிர்ச்சியானா என்னுடைய பிராரப்தம் எப்ப பலன் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. கஹனா கர்மனோ கதிகி, எந்த கர்மா எப்ப பலன் கொடுக்கும்னு யாருக்கு தெரியுமோ? சோ அது சொல்ல முடியாது, கரெக்டா பலன் கொடுக்க நேரத்தை சொல்ல முடியாது. அதனால எதிர்ச்சையா இப்ப அந்த பிராரப்தம் பலன் கொடுக்கிற நேரம், அதாவது ராமர் வந்து எனக்கு ஜாமாதாவா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பலன் பிராரப்தம் பலன் கொடுக்கதா இருக்கு. அதனால மத் பாக்ய வசாத், என்னுடைய ஒரு அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம், என்னுடைய பிராரப்த வசாத். எதிர்ச்சியா ஆகதைஹி ராஜன் நிர்ஜிதா தவ புத்திரகைஹி, தவ புத்திரகைஹி உன்னுடைய குழந்தைகளாலே. அந்த இடத்துல புத்திரன்னாக்க க அப்படிங்கறது அல்பார்த்தே கப்பிரத்தியம்னுவா. பாலகான்னா சிறுவன் அர்த்தம், பாலகஹான்னா ரொம்ப சின்ன பையன் அர்த்தம், விருட்சகஹான்னா சின்ன மரம், அதாவது இன்னுதான் வளர்ந்துட்டு வச்சிருக்கிற செடி, அதுக்கு பேரு விருட்சகஹா. சோ க அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுக்குள்ளே சின்னது. புத்திரகைனா ஏற்கனவே ஒரு சேனையை எதிர்த்து போரிடக்கூடிய, வில்லை எடுத்து வளைக்கக்கூடிய வயசு இன்னும் வரல. அவன் வில்வித்தையை கத்துன்னு இருக்கான், ஆனா இண்டிபெண்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு மேஜர் ஆகல. அதனாலதான் அவன் எப்படி அனுப்புறது அப்படின்னு விஸ்வாமித்திரரோட எப்படி அனுப்புறதுன்னு தசரதர் தயங்கிட்டு இருக்கார். சோ அதனால ஜனகர் என்ன சொல்றார், தவ புத்திரகை உன்னுடைய குழந்தைகளாலே. சீதா நிர்ஜிதா தச்சரத்னம் தனுர் திவ்யம், திவ்யம் ரத்னம் அந்த தனுகு மத்தியே பக்னம் மகாத்மனா ராமேண, ராமேண மகாத்மனா மகா மத்தியே பக்னம். நடுவில் என்ன எடுத்து ராமன் எடுத்து வளைக்கும் போது அந்த வில்லு உடஞ்சே போச்சு. மத்தியே பக்னம் ராமேணகி மகாபாகோ, ஹே மகாபாகோ தசரதா, இது வந்து ராமர் எனக்கு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார், ராமர் எனக்கு பிடிச்சவர், ராமர் சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தேவலாமேன்ட்டு நானாகவே ஏதோ பண்ணிட்டேன். அதாவது இந்த வில்ல வளைச்சதுல எந்த ஃபேவரிட்டிசமோ நெப்போட்டிசமோ எதுவும் கிடையாது. மகத்யாம் ஜனசம்சதி, he did it in public. மகத்யாம் மிகப்பெரிய ஜனசம்சதி, ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல. சோ அந்த வில்லை எடுத்துன்னு வந்தது ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் தான் வில்லை எடுத்துன்னு வந்தோம். அவ்வளவு பேருக்கு நடுவில் தான் அந்த வில்லை எடுத்து வளைச்சார், அவ்வளவு பேருக்கு நடுவில் தான் அந்த வில்லு உடஞ்சது. சோ he did it publicly, பப்ளிக்கா அவ்வளவு பேருக்கு நடுவுல இந்த இது நடந்தது, வில்ல வளைக்கிறதுங்கிறது நடந்தது. அஸ்மை தேயா மயா சீதா, சோ சீதா மயா அஸ்மை தேயா, என்னாலே சீதை இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். வீரிய சுல்காம் மகாத்மனே பிரதிஜாம் தர்த்தும் இச்சாமி, என்னுடைய பிரதிஜையை தர்த்தும் தாண்டுவதற்கு நிறைவேற்றுவதற்கு. சோ நான் வீரிய சுல்கேன்னு எந்த பிரதிஜையை பண்ணினேனோ அந்த பிரதிஜையை நிறைவேற்ற விரும்புகிறேன். தது அனுஜ்ஞாத்தும் அர்ஹசி, ஆனா இதை நீ அனுஜ்ஞை பண்ணாதான் நடக்கும். ஏன்னா நீ தான் அனுமதிக்கணும், ஏன்னா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனுமதிக்கணும். நான் இப்ப வந்து வீரிய சுல்கையை கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன், நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லணும். இப்போ சாதாரணமா கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்றா, பொண்ணோட அப்பா வந்து 2 தேங்காயை கொடுக்குறார், உள்ள வாங்கி என்ன பண்றான், அப்பாட்ட கொடுக்குறான், இல்ல யார் பெரியவாளோ அவள்கிட்ட கொடுக்குறான். அப்ப என்ன ஆகும், அவதான் ஏத்துக்கணும். அதை வாங்கி கொடுக்கறதுல தான் இருக்கானே ஒழிய ஏத்துக்கிறதுங்கிறது பெரியவா இல்லையா. அதனால பிரதிஜாம் தத்து மிச்சாமி தது அனுஜ்ஞாத்து மர்ஹசி, நீ இதை அனுஜ்ஞை பண்ணணும் அப்படின்னார். சோபாத்தியாயோ மகாராஜ புரோஹித புரஸ்கிருதா சீக்கிரையா ஆகச்ச பத்ரந்தே திருஷ்டி மர்ஹசி ராகவோ. சோபாத்தியாய, ஹே மகாராஜ, சோபாத்தியாய உன்னுடைய உபாத்தியாயர்களுடன் கூட, ஆத்துவாத்தியாரோட கூட, புரோஹித புரஸ்கிருதா உன்னுடைய ரித்விக்குகளுடனும் கூட, ரித்விக்குகள் மற்றும் பாக்கி எல்லாரும் கூட சீக்கிரையா ஆகச்ச ரொம்ப வேகமா வா, சீக்கிரையா கத்தியா ரொம்ப டிலே பண்ணாம, பத்ரந்தே திருஷ்டி மர்ஹசி ராகவோ, ராகவோ திருஷ்டி மர்ஹசி உன்னுடைய குழந்தைகளை நீ பார்க்கணும்னு. பிரதிஜா மம ராஜேந்திர நிர்வர்த்தியும் அர்ஹசி, என்னுடைய பிரதிஜையும் நிறைவேற்றி வைக்கணும். புத்திரையோ உபயோரேவ பிரீத்தின்துவம் உபலப்சியசே, உன்னுடைய குழந்தைகளுடைய பிரீத்தியும் உன்னை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம். ஏவம் விதேகாதிபதி மதுரம் வாக்கியம் அப்ரவீத், இப்படியாக விதேகாதிபதி இனிமையான வார்த்தையை சொன்னா. விஸ்வாமித்ர அபியனுஜாதா சதானந்த மதே ஸ்திதா, இந்த வார்த்தைகளுக்கு விஸ்வாமித்திரருடைய பர்மிஷனும் இருக்கு,
சதானந்தருடைய அனுமதியும் இருக்கு. அவ 2 பேருடைய பர்மிஷன் பேர்ல தான் இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட அவன் சொல்றான். தூத வாக்கியம் தச்சிருத்வா ராஜா பரமஹர்ஷிதா. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு சந்தோஷம். வசிஷ்டம் மந்திரி வாமதேவம் ச மந்திரிணச்சைவம் அப்ரவீத். அவ எப்படி வாய்க்குவாய் விஸ்வாமித்திரர் வாம சதானந்தர் சொல்லிட்டு இருக்காளோ அந்த மாதிரி என்ன பண்ணான், வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்தான். குப்த குஷிகபுத்திரேன கௌசல்யா நந்தவர்தனா லக்ஷ்மணேன சகபிராத்ரா விதேகேஷு வசத்யசோ. ஸோ குஷிகபுத்திரேன குப்தா கௌசல்யா நந்தவர்தனா, தன் தாயான கௌசல்யக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ராமன் விஸ்வாமித்திராலே நன்கு காப்பாற்றப்பட்டவனா இருக்கான். லக்ஷ்மணேன சகபிராத்ரா விதேகேஷு வசதி, விதேகத்துல வசிக்கிறான். திருஷ்ட வீரியஸ்து காகுப்தா ஜனகேன மகாத்மனா, மகாத்மாவான ஜனகராலே பிரத்யட்சமாக பார்க்கப்பட்ட வீரியத்தை உடையவன். சம்பிரதானம் சுதாயாசு ராகவே கர்த்துமிச்சதி, தன்னுடைய குழந்தையினுடைய சம்பிரதானம் கன்னியாதானத்தை ராகவே கர்த்துமிச்சதி, ராகவனுக்கு பண்ண விரும்புறார். எதி ஓ ரோச்சதே விருத்தம் ஜனகஸ்ய மகாத்மனஹா, ஜனகஸ்ய மகாத்மனஹா விருத்தம் எதி ஓ ரோச்சதே, மகாத்மாவான ஜனகருடைய சரித்திரம் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தால், அவர் நாம் அவரை சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால், புரியும் கச்சாமகே சீக்கிரம், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமா மிथिलापुरी போலாம். மாபூத் காலசிய பரியயா, பரியயானா அதிக்கிரமஹான்னு அர்த்தம். மாபூத் காலசிய பரியயா. மந்திரினோ பாடம் இத்தியாகு. வசிஷ்டர் வாமதேவெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜனகரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், ஜனகருடைய குடும்பத்துல குழந்தை எடுத்துக்கிறது கன்னியாதானம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம்தான். அதனால சக சர்வைர் மகர்ஷிபிகி சுப்ரீதிஷ்ட அப்ரவீத் ராஜா ஸ்வோ யாத்ரா, அந்த மாதிரி அவ சொன்ன உடனே பாடம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எடுத்து சுப்ரீதிஷ்ட ராஜா, ராஜா என்ன பண்ணா, சுப்ரீத்தனா போய் ஸ்வோ யாத்ரா, ஒரே வார்த்தை நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஸ்வோ யாத்ரா. இது மந்திரினா அப்ரவீத். மந்திரினஸ்து நரேந்திரஸ்ய ராத்திரிம் பரமசத்கிருதாக. சோ மந்திரினா பரமசத்கிருதாக, ஜனங்கண்டேந்து வந்த மந்திரிகள் இருக்காங்களே பரமசத்கிருதாக, மிகவும் கௌரவிக்கப்பட்டவர்களாக. ராத்திரிம் ஊஷுகு பிரமுதிதாக, சர்வே சர்வே குணை சர்வை சமன்விதாக, எல்லா நல்ல குணங்களோடும். எல்லா நல்ல குணங்களும் என்ன அர்த்தம்னார், எங்களுக்கு இப்படிதான் வேணும், இதுதான் வேணும், இது சரியில்லை அப்படின்லாம் குறை சொல்லிட்டு இருக்காமல், தங்களுக்கு அளிக்கப்பட்ட உபச்சாரங்கள் எப்படிப்பட்ட உபச்சாரமா இருந்தாலும், அதாவது எஸ்கிஞ்சித் தட்சிணாமப்பி யதோக்த தட்சிணாமிவ அப்படிங்கிற மாதிரி. சோ சர்வைஹி குணைஹி சமன்விதாக, எல்லா நல்ல குணங்களுடனும் கூடினவர்களான அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரமுதிதாக ஊசுகு, ராத்திரி ஒரு காலம் நன்கு அங்கு தங்கினார்கள். மறுநாளை கிளம்பணும் இல்லையா, ராத்திரி தங்கினார்கள்னா அவ கிளம்புறத அடுத்தது பார்க்கலாம்.